எங்கே பார்த்தாலும் கிட்னி சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கிரியாட்டினின் பிரச்சனை, புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ் பிரச்சனை, கண் குருடு. நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கண் குருடா வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு அவ்வளோ சுகர் பேஷண்ட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது என்னது படிச்சு பார்த்தீங்களா? கால் பாத எரிச்சல், கால் மரத்து போவது, காலில் ஆறாத புண். எத்தனை சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? புண், பக்கவாதம், இருதய மாரடைப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன காரணம் தெரியுமா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும் அப்படின்னா, இதை நிரந்தரமாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் கடைபிடிக்காமல், என்னது பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் வரும் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஸோ எது முக்கியம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேலன்ஸ் டயட்டு தான் முக்கியமா, இல்லை எனக்கு மாத்திரை இன்சுலின் மட்டும் போதுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட் நிரந்தரமாக சரியாகணும்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிரந்தரமாக சரியாகணும்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ் டயட். மறந்துடாதுங்க, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க.